என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றென்றும் உள்ளது. நாள கூட மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை தியானித்து கொண்டிருந்து கர்த்தர் உள்ளத்துல போட்டது என்னச்சுன்னா, let us walk in the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் என்ற கர்த்தர் நம்மை அப்படியாகவே மாற்றியிருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தன்னுடைய காரியங்களை அவர் சொல்லுகிற பார்க்கிறோம். நம்ம 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கத்தக்கதாக தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Oh, glory to God. எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. ஆமென். Praise the Lord. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாங்கி அவர் பேசிக்கொண்டே வருகிறார். தன் காரியங்களை சொல்லும் பொழுது அந்த 9ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. அப்ப கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும்னு சொன்னா நான் என்ன செய்யணுமா, ஃபர்ஸ்ட் வந்து சுயநீதியை உடையவனாய் இராமல். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் வெளியே வந்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி. 2 காரியங்கள் பேசுறாரு. சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, faith and the righteousness that comes through faith. Praise the Lord. விசுவாசமும் விசுவாசத்தினால் உண்டாயிருக்கிற நீதி, இது ரெண்டும். Praise the Lord. அப்ப முதலாவது என்ன சொல்றேன்னு சொன்னா, இயேசுவை நான் ஆதாயப்படுத்தணும்னா நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் எதுவென்று சொன்னால், முதலாவது என் சுய நீதியிலிருந்து வெளியே வர வேண்டும். From my self righteousness. Why? நம்ம பார்த்தீங்கன்னா, we are a natural people. நம்ம இயற்கையில் பிறந்தவர்கள். அப்போ இயற்கையில் பிறந்தவனுக்கு இயற்கையான காரியங்கள் உண்டு. We have the natural man. அப்படின்னா ஒரு அடிப்பட்ட வலிக்கிறது, இல்லையாச்சும் ஒரு கண் கலங்கிறது, ஒரு எண்ணங்கள் வருது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல். மறந்துடாதீங்க, எனக்கு இதெல்லாம் இருக்காது பொய். ஏன்னா யூஆர் நேச்சுரல் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் சூப்பர் நேச்சுரல். முதலாவது நீங்கள் இயற்கை மனிதர்கள். யூஆர் a natural person. மறந்துடாதீங்க, because your birth is natural. You are living in a natural world. இதுக்கப்புறம் வந்து என்ன வந்துச்சுன்னா சூப்பர் நேச்சுரல். இது மாதிரி அப்போ அந்த நேச்சுரல் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவைகளுக்குள்ள நம்ம கடந்து போகும் பொழுது ஒன்றும் இது நமக்கு என்ன பண்ண முடியாது. ரோஜன் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. அப்ப என்னன்னா, இஃப் ஐ எம் நேச்சுரல் ஐ கேனாட். நான் இயற்கையான காரியங்களை காணப்படும் பொழுது கிறிஸ்துவை நான் என்ன பண்ண முடியாது, ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. வாசிங்க 9 இங்கிலீஷ்ல வாசிங்க 9. And be found in him, not having my own righteousness, which is from the law, but that which is through faith in Christ, the righteousness which is from God by faith. By faith, that I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings, being conformed to his death. Death. If by any means I may attain to the resurrection from the dead. Praise the Lord.
அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. அதுக்கு என்ன வருது? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. சரி, அந்த வார்த்தை பார்த்தீங்க சொன்னா ஆதாயப்படுத்திக் கொள்ள சொன்னா எப்படி? ப்ராஃபிட், ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஆதாயமாக்கி கொள்ளணும்னு சொன்னா நான் என்ன செய்யணுமா? முதலாவது என்னுடைய சுயநீதியை விட்டு வெளியே வரணும். அப்படின்னா ஃப்ரம் மை நேச்சுரல் சென்சஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னுடைய இயற்கையான, என் மாம்சமான, என் ஜென்ம சோபம் உள்ள காரியங்களிலிருந்து முதலாவது வெளியே வர கற்றுக்கொள்ள வேண்டும். Why? Because Jesus is not natural, he is supernatural. மறந்துடக்கூடாது. மாம்சமான மனுஷனுடைய சாயல பிறந்திருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பு அவருடைய பிறப்பு. Praise the Lord. He was born of God. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு என்கிறவர் அவர் ஜென்ம சோபம் உள்ளவர், இயற்கையானவர் என்பது அல்ல. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இயேசுவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் நான் என்ன பண்ண முடியாது? என் சுயத்துல, அது ஞானத்துல, அல்லது என்னுடைய ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனுடைய காரியத்துல அவரை நான் ஆதாயப்படுத்த முடியும். அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், நம்முடைய இது என்னன்னா, we are moved from natural into supernatural. இயற்கையானதிலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், அது ஆவிக்குரிய காரியத்துக்குள்ள நாம் நுழைந்து விட்டோம் என்பதை முதலாவது அறிய வேண்டும். அதை சொல்லிட்டே வரும்போது அது என்ன சொன்னா, ஒரு நிமிஷம், இதுல ஒரு வார்த்தை வந்து அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு 9 வாசிங்க. 8 அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்துவை இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதை எனக்கு லாபமான அனைத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப to a natural man whatever is profitable, நல்லா புரிஞ்சுக்கங்க, எதெல்லாம் உங்களுக்கு லாபம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை நஷ்டமாக எண்ணும் பொழுதுதான் லாபமான கிறிஸ்துவை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். Everything that is profitable to you. சரிங்களா? Right. Let us go. What is profitable? First natural man ஓட profitability பாருங்க. எது உங்களுக்கு ஆதாயம் சொல்லுங்க? எது உங்களுடைய ஆதாயமா இருக்கிறது? Which you think it's profitable? சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லையா? யாரும் என்ன எதுவுமே சொல்லக்கூடாது. இல்லையா? நான் விரும்பினதை நான் செய்ய வேண்டும். These are your profitability. மறந்துடாதீங்க. அடுத்தது நான் இப்படி செஞ்சால் அப்படி நடக்கும். அப்ப நான் எல்லாரும் காட்டிலும் மேன்மையா காணப்படுவேன். It's a profitability. அதான் சொல்றாரு 8ஆம் வசனம் ரொம்ப அழகா வாசிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து 7 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபமானவை எவைகளோ, அப்போ எதெல்லாம் எனக்கு லாபம் பார்க்கணும். இவர் சொல்லும் போது 6ஆம் வசனத்துல, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்படி என்னது? நியாய பிரமாணத்தின்படி, உலக பழக்க வழக்கத்தின்படி என்னை குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் சபையை நான் ஏன் துன்பப்படுத்தினேன்னா எனக்காக இல்லை, நியாய பிரமாணத்தின் நிமித்தம் அல்லது தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அல்லது நான் ஆராதிக்கிறது நிமித்தம், நான் பிறந்த குலத்தின் நிமித்தம், நான் பிறந்து வளர்ந்தது நிமித்தம், நான் கற்றுக்கொண்டது நிமித்தம் நான் சரியா தான் செய்யறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். பவுல் தப்பு பண்ணல. கிறிஸ்தவர்களை கொன்றான், கிறிஸ்தவர்களை இதை பண்ண, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். இதெல்லாம் நம்ம பார்வைக்கு. ஆனா அவன் பார்வை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்ண, அது லாபம் அவனுக்கு. ஏனென்றால் தன்னுடைய மார்க்கத்துக்கான ஒரு வைராக்கியம் அது. Praise the Lord. Hallelujah. அவன் செய்தான். இன்னைக்கு நம்ம அறியாதது என்ன சொன்னா, புறஜாதியார் மத்தியில ஏன் அவங்களாம் எழுப்பி பண்றாங்க, அவங்க துன்பப்படுத்த எல்லாம் பாத்தீங்கன்னா துன்பப்படுத்த இதை பண்றாங்க, அப்படிதான் பாக்குறாங்க. என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, அவனுடைய கண்களுக்கு அது லாபமாய் தோன்றது. என்ன லாபம்? தன் மதத்திற்காக, தன் கலாச்சாரத்திற்காக, தன்னுடைய மொழிக்காக, தன்னுடைய ஜனத்திற்காக, தன் கிராமத்திற்காக அவன் செய்கிறான். அதான் சொல்றாரு,
சபையை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை என்ன குற்றம் சாட்டினாலும் நியாய பிரமாணத்தின்படி இல்ல. நல்லா புரிஞ்சு முகமதியர் ஜிஹாத்னு சொல்லிடுறாங்க. சில இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட் நம்ம சொல்றோம், ஆனா அவங்க என்ன புனித போர் வைத்துக்கொள்ளணும். நீங்க சில காரியங்களை புரியணும். நம்ம எப்படி பார்க்கணும், உலகத்தின் பார்வையில பார்க்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் வாட் ஹேப்பன். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அது புனித போர், இட்ஸ் a holy war. அடுத்து அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதற்காக மரிப்பார்களே ஆனால் உடனே பரலோகம் கிடைக்கும். இது அவங்களுக்கு சொல்லப்பட்ட காரியம். ஆகினாலே அவங்களுக்கு என்னது லாபம். நல்லா புரிஞ்சுங்க. இது அப்போஸ்தலன் பவுலை கொல்வதற்கு யூதர்கள் 50 பேர் சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், அவனை கொண்டு போட்டாதான். ஏன்? தன் மார்க்கத்திற்காக, யூத மார்க்கத்திற்காக வைராக்கம் கொண்ட வாலிபர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. ஒரு காலத்துல இவர் தான், இப்ப இங்க ஒரு கூட்டம் இருக்கு, இவனை கொண்டு போடணும். ஏன்? இவன் யூத மார்க்கத்துக்கு விரோதமாய் பேசுகிறான். தங்கள் லாபம். இப்ப நம்மளும் யோசிக்கணும், ஒவ்வொன்றும் நம்முடைய லாபத்தை இருக்கலாம். அதுதான் சொல்றாரு, ஆகிலும் நான் குற்றம் சாட்டப்படல, நீதி நியாயப்பிரமாணத்தின் நீதிப்படி என்ன குற்றம் சாட்டப்பட முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடி தான் நான் செய்கிறேன். ஒவ்வொரு மதவாதியும் அதுதான் சொல்லுவாங்க, அது சொல்றபடிதான் செய்தேன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவர்கள் பாத்தீங்கன்னா அத்தனை பேரை கொண்டு போட்டாங்க, ஜென்டைல்ஸ் சொல்லிட்டு கொண்டு போட்டாங்க. நிறைய முகமதிய தேசங்களில பாத்தீங்கன்னா கொண்டு போட்டாங்க, நடந்தது. அடுத்தது புனித போர் நடந்தது, முகமதியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்தது. என்ன அது போர்? எதுவும் ஆண்டவருக்காக இல்லை, எல்லாம் தங்கள் மதத்திற்காக. புரிஞ்சுக்கணும், இதான் செய்தாங்க. ஏன்னா அவங்களுடைய மனதில் பூரண குற்றம் இல்லை. ஏன் குற்றம் இல்லை? நான் என் மதத்துக்காக நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சுய புத்தி, இந்த சுய நீதி. சொல்றான், நியாயப்பிரமாணத்தின் நீதிபடி நான் குற்ற சாட்டப்படாதவன் ஆகிலும், கொண்டு வர வார்த்தை, ஆனாலும் வாசிங்க இப்போ, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். என்ன தெரியுமா, இதை பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்த பிள்ளை மாதிரி இருக்குமா, நான் பாரு அவன் வைராக்கியம் எவ்வளவு பாரு, அவன் தெய்வத்துக்காக எவ்வளவு வைராக்கியம், தன் மார்க்கத்துக்காக எவ்வளவு இருக்கான், உயிரையும் பணைய வச்சு போய் எல்லாரையும் பாரு, எதிர்த்து இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு போட்டு வரான், எல்லாரையும் பிடிச்சிட்டு வரான் அப்படின்னு பேசியிருப்பாங்க. எல்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், ஹீரோ. நம்ம பார்க்குறோம், நம்ம தேசத்தில் நடக்கிற காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறவங்க, ஹேட்டா பேசுறவங்க பார்த்து அதுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கு, நமக்கு கோவம் வருது, எப்படா இவங்க இருக்காங்க. இப்போ அப்படிதான் இருந்துச்சு. நான் சொல்றான், எப்படியா எனக்கு லாபமாக இருந்தவைகள். ஏன்னா சபை எல்லாம் பார்த்தீங்கன்னா போனாவே போதும், உடனே லெட்டர் கொடுப்பாங்க, இங்கே பிடிச்சிட்டு வரியா போறதெல்லாம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட், போறதெல்லாம் கூட்டம் அவனுக்கு. பவுலுக்கு ஞாபகம் பண்ணுங்க. ஆனால் சொல்றான், என்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டானோ சொல்றான், இந்த லாபமான எல்லாம் நஷ்டமாய் எண்ணுகிறேன். அவன் உலக என்னை வந்து குற்றம் சாட்ட முடியாது, ஆனா என் சுயநிதி நிற்க முடியாது சொல்லிட்டு நான் சொல்றேன். அது மாத்திரமல்ல, வாசிங்க, அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை. இப்ப பாருங்க, இதெல்லாம் லாபமா இருந்தாலும் அது நஷ்டம். ஏன் சொல்றான்னா, அவன் கண்ட ஒரு காரியம், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹalleluya, praise the Lord. கண்ணுக்கு தெரிஞ்சது இப்ப என்னன்னா, இதெல்லாம் லாபம் இல்லடா, ஒரே ஒரு லாபம் தான் நமக்கு இருக்க முடியும், ஒரே ஒரு ஆதாயம் தான் இருக்க முடியும், அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவன் சொல்றான், அவரை நான் அவர் அறிகிறேன். இதெல்லாம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நான் விடாம அவர். இன்னைக்கு அநேக அந்த ஐஸ்வர்யமான வாலிபனை போல இருக்க விரும்புறாங்க. ஐஸ்வர்யமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும். என் சுகபோக வாழ்க்கை வேண்டும், இயேசுவும் வேண்டும். நான் இயேசு சொன்னேன், இல்லப்பா என் வாலிப நாட்கள்ல நீ சொல்ற எல்லா கற்பனையும் கை கொள்றான்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம். இப்ப நீ செய்ய வேண்டியது மிக முக்கியமானது. நல்லா பாருங்க டிஃபரன்ஸ். உண்டான சகலவற்றையும் விட்டு தரித்திரம் கொடுத்து என் பின்னாலே. எவ்வளவுதான் டிஃபரன்ஸ்.
ஆனா அவனுக்கோ மிக ஐஸ்வர்யமான இருந்தபடினால வருத்தத்தோட கடந்து போனான். ஏன் தெரியுமா? இவன் சொல்றான், அது நஷ்டமா என்றான். அவனால நஷ்டமா என்ன முடியல. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில நஷ்டமாய் என்ன முடியவில்லைன்னு சொன்னா லாபமான கிறிஸ்துவை கண்டடைய முடியாது. Anything that's profitable to me, if I'm not able to think that is my loss, to gain the excellency of the knowledge of Christ, கிறிஸ்துவை அறிகிற அறிவு மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாய் என்னலன்னு சொன்னா லாபமானவரை அறிய முடியாது. Hallelujah, praise the Lord. We are in a time we have to make decisions. நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணணும்? தீர்மானங்கள் எடுக்கணும். தீர்மானங்கள் எடுத்தே ஆகணும். இல்லை நல்லா இருக்கிறேன், அது குட் ஜாப், நல்ல ஒர்க், நல்ல வேலை இருக்கு, நல்லா இருக்குது, நல்லா இருக்கிற போகிறேன் வரேன், இட்ஸ் வெரி குட், காட் இஸ் பிளெஸ் மீ, நான் எப்படி இருக்கேன்னா யூ cannot have a good understanding and knowledge of him. அறிய முடியாது. ஏன் சுய நீதி எப்படி பண்ண முடியாது? முடியவே அடுத்தது தொடர்ந்து வாசிப்போம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல். எப்ப சொல்றான்? என்னை குற்றமே படுத்த முடியாத ஒரு நிலையில இருக்கேன். அது இல்லடா, அது சுயநீதி, அது நீதி இல்லை. அப்ப என் நீதி யாரால் உண்டாயிருக்குதுன்னு சொன்னா கிறிஸ்துவினாலே தான் உண்டாயிருக்கிறது. அப்ப அது எப்படி வருது? அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதும். ரெண்டு காரியம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறதுனாலும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாயும் உண்டாயிருக்கு. அப்படின்னு சொன்னா நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேவனுடைய நீதியாயிருக்கிறேன். இந்த நீதி தான் என்ன சொல்றது? மெய்யான நீதி. அப்ப இந்த நீதியில நான் வாழ விரும்புகிறேன். இந்த நீதியில நான் வாழணும்னு சொன்னா எனக்கு உண்டான எல்லாத்தையும் நான் விடணும். என் சுயநீதியை விட்டுட்டு வெளியே வரணும். மற்றவருடைய குறை பேசிக்கொண்டு, மற்றவருடைய குறைகளை பார்த்து கொண்டு, மற்றொரு காரியங்களை பேசிக்கொண்டு அவனை பற்றி ஐ எம் பெட்டர் ஓடாது. You have to stand in the righteousness of God. கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிற நீதியில நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். You have to stand in the righteousness of God. நீ நிற்கணும். It's not about them. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றாரு, நான் வரும் வரை அவன் உயிரோடு இருக்க வேண்டுமானா உனக்கு என்ன, நீ என் பின்னால் வா. Don't ask about others, ask about yourself. உன்னை பத்தி கேளு, மற்றவனை பத்தி கேட்காத. அவன் இப்படி அவன் அப்படின்னா இப்படி, உனக்கு அது அவசியம் இல்லை. உன்னை பாரு. ஏன்னா உன்னுடைய லாபம் நான்னா நீ எல்லாத்தையும் விடணும். You have no excuses. மற்றவங்க சொல்லிக்கொண்டு நீ போட முடியாது. இவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை, இட்ஸ் அபவுட் மீ, நான் என்னுடையது. இந்த காரியங்களை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசினவர் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும், நல்லா பார்த்தீங்கன்னா அவரை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, பாடுகளின் ஐக்கியம், அவருடைய மரணத்துக்கு மரணம் எப்படி ஆகிலும் அப்படின்னா என்னன்னா the final destination சொன்னா I have to get to the resurrected life. நான் உயிரோட எழுப்பி ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாது. முடிவில் நான் உயிரோடு எழும்பினாதான் எனக்கு லாபம். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி வேணா நீங்க வாழலாம், நம்ம முடிவு எப்படி இருக்க போகுது அதான் சொல்றாரு. அதுக்கு என்னவா, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய பாடுகளின் ஐக்கியம், அவருக்கு மரணத்துக்குள்ளான மரணம் போனோம். இதுக்குள்ள போனாதான் 100% ஷுவரா இருக்க முடியும். நான் மரிக்கும் போது உயிரோடு எழும்புவேன். இல்லைன்னா எழும்புவே நினைச்சிட்டு போலாம், எழும்ப முடியாது. இன்னைக்கு அநேகர் எழும்புவோம்னு போயிருக்காங்க, முடிவுல தான் தெரியும் எழும்புவாங்களா மாட்டாங்களா. நல்ல புரியும். இவைகளை காணப்படாத ஒருவனாக முடியாது. அவரையும், நல்லா புரியும், அவரையும். அப்ப முதலாவது இயேசுவையும். அப்ப நான் அறிய வேண்டியது என்னது? எதை அறிகிற அறிவு? இயேசுவை குறித்த அறிவு எனக்கு வேணும்.
இரண்டாவது உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கணும். மூணாவது பாடுகளின் ஐக்கியம், பாடுகளினாலே உண்டாயிருக்கிற அந்த ஐக்கியம், அதுல உண்டாயிருக்கிற காரியம் என்ன அறியணும். நாலாவது அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்தில் கடந்து போகணும். இந்த 4 காரியங்கள் நாம் அறிய வேண்டியதாக இருக்கு. Praise the Lord. Hallelujah. நான் இன்னைக்கு இதுல கான்சென்ட்ரேட் பண்ண போதில்லை, ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 3 காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கிறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நான் அவரையும், இப்போ இயேசுவை அறிய வேண்டும். Who is Jesus? The Son of God. எனக்காக வந்தார், பலியானார். Yes, very good. ஆனால் இயேசுனுடைய அறிவுன்ற போது ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள போகும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் the world has. புரியுதவங்களுக்கு? நமக்குள்ள போனது என்ன? அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி இந்த பூமியில வந்தார். வந்தவர் பிதாவின் பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றினார். அவ்வளவுதான். நல்லா புரியுது. 2 things are very important for us to understand. அவரையும் போது ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் வந்து எல்லாவற்றையும் உள்ளடக்கின காரியம். பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்தவர் பிதாவின் பரிபூர்ண சித்தத்தை செய்து முடித்தார். Praise the Lord. இப்ப இவர் சொல்றாரு, நான் அவரையும் அவர் அறையினாரு. அப்படி என்ன அர்த்தம்? பிதாவின் சித்தம் என்ன என் வாழ்க்கையில். Praise the Lord. Hallelujah. நான் என் வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, கிறிஸ்துவின் பணியை தொடர்வதற்கே நான் இங்க இருக்கிறேன். I'm only here to do the extension work of the Lord Jesus. எதை இயேசு கிறிஸ்துவானவர் முடித்தாரோ அதை செய்வதற்கு தான் நான் இந்த பூமியில இருக்கிறேன். அப்ப என்ன பண்ண? முதலாவது I must understand the plan and the purpose of God in my life. மற்ற காரியங்கள் அல்ல, பரலோகத்தின் காரியங்கள் இன்னது என்பதை நான் முதலாவது அறியணும். இரண்டாவது, அறிந்த நான் அதிலே ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். Am I fulfilling the will of God? 2 காரியம் very important. இதுதான் இயேசுவை அறிகிற அறிவு. Because there is nothing else to it. அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், இதை செய்தார், அதை செய்தார், எல்லாம் கரெக்ட். இவை எல்லாம் எதுக்குள்ள அடங்கி இருக்குன்னா சித்தத்துல. என் பிதா என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன். அவர் சொல்லாத ஒன்றை நான் செய்வேன். What I saw I did, what I heard I did, I obeyed. அடுத்து சொல்றாரு, பிதாவே நீ எனக்கு சொன்ன யாவற்றையும் நான் செய்து முடித்தேன். Oh, glory to God. இது 2 தான். You can talk other things. எல்லாம் பேசணும். எல்லாம் இதுக்குள்ள அடங்கல. ஏன் நான் ஊழியம் செய்கிறேன், ஏன் நான் வாழ்றேன், ஏன் நான் வந்து வேலை செய்யறேன், ஏன் நான் படிக்கிறேன், ஏன் நான் இப்படி இருக்கேன், இவைகளுக்கு பதில் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா, I want to become the best doctor, I want to become the best engineer, I want to become the best businessman, I want to become the best இப்படி எதுக்குன்னு தெரியாம பண்ணிட்டு இருந்தோம்னா it is zero. நான் எதுக்கு இருக்கிறேன்? For God. ஏன் இதை கர்த்தர் கொடுத்தாரு? அவருடைய மகிமைக்காக, அவருடைய வேலையை நான் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு இந்த வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். You must know this. அப்ப என்ன செய்யணும்? நானே அவைகள்ல உண்மையா நான் செய்யணும். It is not my desire, it's a desire of God. I'm called to fulfill the desire of God. Hallelujah. Praise the Lord. இதை நம்ம புரியணும். இதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்போ பிதாவின் சித்தம் இன்னதென்று அறியணும். அந்த அறிந்த சித்தத்துக்கு நம்ம முற்றிலுமாய் ஒப்புக்கொள்ளணும். அதான் ஃபர்ஸ்ட் அறியும். இரண்டாவது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த ரிசரக்ஷன் பவர், இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை குறித்த மாதிரி நல்லா பார்த்துக்கணும். the end ன்னு சொல்லி இருக்குது பாருங்க. மரணம் என்று சொன்னால் முடிவு. ஏன்னா மரணத்தை ஜெயித்தவன் ஒருவரும் இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை என்னது? முடிவு என்பதை ஜெயித்து ஆரம்பத்தை உண்டாக்கினார். There was an end. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், முடிஞ்சிச்சு. அது விமோசனம் கிடையாது. இப்போ கிறிஸ்து மரித்து உயிர்த்ததுனால என்ன நடந்ததுன்னா, you have another beginning.
அப்ப இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில அறியணும்னு என்ன அர்த்தம்? Anywhere and everywhere I will not accept the end, I will look for a beginning. Praise the Lord. எந்த ஒரு இடத்துல என்னால முடியலன்னு சொல்லி நான் விடமாட்டேன், தொடக்கத்தை அங்கே உண்டாக்குவேன். வெரி இம்பார்ட்டன்ட். என்னால முடியல, அவ்வளவுதான். இவ்வளவு இது காரியங்கள் இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, இப்படி இருக்கு, உலகம் இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஸோ ஆக நம்ம இப்படிதான், நம்ம இவ்வளவுதான் படிச்சோம், நம்ம அவ்வளவுதான். நோ, செங்கடல் நின்றது, ஆண்டவர் சொன்னாரு பிளந்து விடு. அப்படின்னு அர்த்தம், it is no more an end for you, you can make a beginning out of the end. நான் சொல்றேன், வல்லமை கொல்றதுக்கு எல்லாம் வந்தாச்சு, வாசல் வழியா எப்போ வருவோம் கொல்லணும் அப்படின்னு சொல்லி பவுல காத்திருக்காங்க. ரொம்ப அழகா வசனம் இருக்குது, அதை அவர் நோட் பண்ணிருக்காங்க. தமஸ்கு பட்டணத்துல இந்த வால் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கங்க. அந்த வால் இருக்கு, வால்ல வீடு கட்டியிருக்காங்க. நல்லா அதை வந்து படிக்கும்போது டாம்லாம் வந்து அரண்மனை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த வால் இருக்கும். அப்புறம் ஒரு கேட்டு, இந்த கேட் வழியாக தான் வரணும், இந்த கேட் வழியாக தான் போகணும். ஆனால் அந்த இடத்துல அந்த வசனத்தை எழுதியிருக்கோம், அந்த வாலில் ஒரு இடத்துல வீடு கட்டியிருக்கோம். அந்த வீட்டின் பலகனி வழியாக கூடையில் அவனை இறக்கி விட்டு அவன் தப்பிச்சுப்பாங்க. இவன் 50 பேர் இங்கே வெயிட் பண்ணுறான் போடுறதுக்கு, ஒரே ஒரு வழி தான் போகிறதுக்கு வரதுக்கு. இட் இஸ் நாட் தி எண்ட். 50 பேர் சபதம் எடுத்து நிற்கிறான், நீ வெளியே வந்தானே ஆகணும். அப்படின்னா நீ உள்ளே செய்ய முடியாது, உள்ளே இருந்தா உள்ளே செய்ய முடியல, வெளியே வந்தா அவனை போடணும். இதுதான் ரிசல்ட் வேர்ல்டு வச்சிருக்கு. ஆனா கர்த்தர் ஒரு பலகனியை வைத்திருந்தார், ஒரு கூடை வச்சிருந்தாரு, இறக்குனார். ஆமென். Because there is no end to you, it's always a beginning for you. இதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. மரணம் என்பது, கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பது அவனுடைய ஆவிக்குரிய அல்லது உன்னத வாழ்க்கையினுடைய ஆரம்பம். ஆமென். அல்லேலூயா. இட்ஸ் நாட் தி எண்ட். மற்றவர்களுக்கு முடிவு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவனோடு கூட இருக்கிற உறவினுடைய ஆரம்பம். அங்க போயிடும். அவ்வளவுதான். இதுவரைக்கும் இங்க அனுபவிச்சோம், அங்க என்ன பண்ண போறோம்? ரியாலிட்டி. அல்லேலூயா. அவரோடு கூட இருக்க. இட்ஸ் a beginning. அதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. மரணத்தை ஜெயிச்செடுத்துட்டான். வியாதிகள், வேதனை, துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எத்தனை இது சத்துருக்கள் எது இருந்தாலும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முடிவு இல்லை, ஒரு பிகினிங் இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. மரணத்தில் யாராச்சும் இறந்துட்டாங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன இந்த வேர்ல்டுங்க, ஓ ஐயோ இறந்துட்டாங்க. மரணம் வந்து என்ன பண்ண முடியாது, சரீரத்தை பாதிக்க முடியும், ஆத்மாவையால. பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க, எனது மண்ணுக்கு வந்து மண்ணுக்கு போகும். That's not you. That's not you. This outer shell is not you. உள்ள இருக்குது பார் ஆத்மா, அதுதான் நீ. அது என்றென்றோடும் என்னோடு இருக்கும். அதை அழிக்க என்னை அல்லாமல் ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. Don't accept the defeat. That's all about it. Don't accept the defeat. Always arise. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பு, எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். Arise. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. Arise. ஏன்னா you have the resurrection power of God inside of you to have a new beginning. அழிந்து போனது எது அழிந்து போனாலும் சரி, நீ அதிலிருந்து உருவாக்கி நீ மேல உன்னால வர முடியும். உன்னை குழியில தூக்கி போட்டாலும் சரி, அடிமையா வித்தாலும் சரி, ஜெயில போட்டாலும் சரி, தீர்க்க தரிசனம் உரைத்தது உன் வாழ்க்கையில நிறைவேறும். பரதேசிகளை போல ஆபிரகாம் போயிட்டு இருந்தான். தெரியுமா உங்களுக்கு? நாடே அவனுக்கு இல்லை, ஊரு கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா அவனுக்கு சொல்லப்பட்டது, இந்த தேசம் உனக்கு கொடுக்கப்படும், உன் சந்ததிக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டது. ஆமா, அவன் மரித்து போனான், ஈசாக்கு மரித்து போனான், யாக்கோபு மரித்து போனான். ஞாபகம் வச்சுக்கங்க, எல்லாம் மரித்து போனாங்க. ஆனா முடிவில் கொடுக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா.
இஸ்ரவேலுக்கு தேசம் கொடுக்கப்பட்டது. திரும்ப அடித்தளத்துக்குள்ள போனாங்க. திரும்ப 1948 வருஷம் கொடுக்கப்பட்டது. There's nothing called an end for you. It is always a new beginning. இதான் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. You're a supernatural person. Amen. Hallelujah. You're not an ordinary natural person. You have to look for God. தேவனுடைய கரத்தை தேடணும். தேவன் நல்லவராக இருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். அவருடைய கிருபை எங்கென்றும் உள்ளது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம். நல்லா படிச்சு மூணாவது சொல்றாரு பாடுகளின் ஐக்கியம். மூணாவது பாடுகளின் ஐக்கியம். அப்படி அர்த்தம் என்ன சொன்னா ரெடி டு சஃபர் ஃபார் தி லார்ட். சிலுவை மரணத்துல அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனால என்ன நடந்துச்சுன்னா ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிற்று. இப்ப நீங்களும் நானும் யாருக்காகவோ இல்ல, உங்களுக்காக நீங்க இந்த பாடுகளுக்குள்ள கடந்து போகணும். இந்த சுயம் என்ன பண்ணணும்? சாகடிக்கணும். எப்படி சாகும்? நல்லா இருந்தேன், நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன், ராஜா மாதிரி வச்சிருந்தாருங்க. இப்போ எப்ப நம்ம கொல்லான்னு தேடுறாங்க, அவமானம் இருக்குமா இல்லையா? எப்ப போகுது? நல்லா இருந்தேனே, குதிரைக்குள்ள வரான், தமஸ்குக்கு வந்து குதிரையில வரான், கடைசியில கூடையில இறக்கி விடுறாங்க. எவனுக்கும் தெரியாம தப்பிக்கணும். அவமானம் இல்லையா? அவங்களா யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தான், அவ்வளோ வசதி, அவ்வளோ பெரிய ஞானி, கீழே படிச்சான் எல்லாம். ஆனா இப்ப என்ன பண்றான்? இந்த இதுக்கு அவனுடைய இது பாடுகளுக்கு நல்லா புரிஞ்சுங்க. பாடுகளுக்கு என்ன பண்றான்? ஒப்பு கொடுக்க ஏற்றுக்கொண்டு. ஏன்? இந்த சுயம் சாகாமல் நீங்க ஆவியில நடக்கவே முடியாது. Your flesh has to die. வெறுப்பு ஓடி. அதனாலதான் be very careful. நான் இப்படிதான், நான் அப்படிதான், நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு பிடிக்காது, எனக்கு அதெல்லாம் இதாகாது. ஜாக்கிரதையா இருங்க. God will break everything. ஏன்னா உன்னை உடைக்காம அவரால் வளைய முடியாது. அதனால எப்பவுமே be flexible. புயவனே உன் கையும் களிமண் தான், சித்தம் போல வளைந்தாங்க. Do as you like God. ஏன் சொன்னா உன் சுயம் உடையாம நான் இப்படியே இருப்பேன், அப்படியே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆண்டுக்கு சொன்னது, அவங்க ஊழியத்துக்கு வருவேன், ஆனா எனக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது, நீங்க எல்லாம் பார்த்துக்கணும். ஆனா வந்து போட்டு ஆரம்பத்தில் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போட்டு எடுத்தேன். ஆமாம், நிறைய ஓடி போயிட்டேன். 10 பேர்லாம் பக்க வழியா போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, நான் செத்தால சாவுறேன், நீ மட்டும் போதாங்க. நினைச்ச காரணங்கள்லாம் வரல, எதுவுமே வரல. ஆனா தேவ அன்பில் வளர ஆரம்பித்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம். பாடுகள் எப்படி மேன்மை என்ன ஆரம்பிச்சாங்க? ஏன்னா அப்போஸ்தலர் புத்தகத்தில் நடவடிக்கை சொன்னது போல அப்போஸ்தலர் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுக்காய் பாடுபடும்படி எங்களை நீ தெரிந்து கொண்டீரே. அப்ப எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க, பாடுபடுறதுக்கும் நான் என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்ப எந்த அளவுக்கு மேன்மைறாங்க. அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பலவீனங்களை நான் என்ன பண்ணுவேன்? மேன்மைப்படுத்துவேன். எது அவன் குத்துது, அவனை தாங்க முடியல, வலி வேதனை முடியல அவனால. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவனுடைய சரீரத்தில் இருந்துச்சு. ஆனா அவன் சொல்றான், என் பாடுகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். எப்படி மாதிரி நான் பாருங்க. அவன் தான் எழுதுறான், இப்பிரபஞ்சத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. பாடுகள் அப்ப என்ன பண்ண மேன்மை நான் செய்ய பாடுகள்ல போகும் பொழுது உன் சுயம் ஒன்றுமில்லாமல் போகும். சுயம் உடைக்காம நீ என்ன வல்லமையில இருந்தாலும் சரி மேன்மை பார்க்க முடியும். இந்த மகிமை பார்க்க you have to be broken. ஏன் சொன்னா நாம் பாவத்துல கட்டப்பட்டவர்கள், சுயநீதியில கட்டப்பட்டவர்கள், சுய காரியங்களை காணப்படுகிறவர்கள். இப்பொழுதோ கர்த்தர் தமக்கென்று எடுக்கணும்னு சொன்னா இது உடைக்கப்படணும். எல்லாம் குப்பை நஷ்டமா. நம்ம எந்த லாபம், எதெல்லாம் எனக்கு லாபம் நினைச்சா யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, உடைப்பாரு.
யார்கிட்டயும் போய் நான் நிற்கக்கூடாது, நிற்க வைப்பார். எதெல்லாம் லாபமும் மேன்மைன்றீங்களோ உடையும். அதனால எப்பவுமே எதுவுமே உள்ள வைக்காதீங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய அடிமை, இதை எப்படி நடத்த விரும்புகிறீரோ எனக்கு நடத்து. இதெல்லாம் என் ஆசை. ஆனா ஒன்றும் எனக்கு வேணாம், உங்க சித்தம் இருக்கிறது மாத்திரம் எனக்கு கொடுங்க. ஐ ஹேவ் டிசைர்ஸ் லார்ட். மனுஷனோட இருதயத்தினுடைய எல்லா யோசனையும் என்ன பண்ணுவான்? கத்தருக்கு ஒப்பு கொடுக்கும். உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் கத்தெடுத்த ஒப்புவி, அவர் நிறைவேற்றுவார். Praise the Lord. Hallelujah. எல்லாத்தையும் இப்படிலாம் இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் என் சித்தம் அல்ல ஆண்டவரே, என் சித்தத்தின்படி ஏன்னா பாடுகள் கோல் பாருங்க, பியூட்டிஃபுல்லா எழுதிக்கிறாங்க. ஏன்னா அவனுடைய கோல் பூரண உயிர்த்தெழுதலை காட்டணும். ஏன்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி கம் இன்டு தி ரெசரக்ஷன். அப்ப அங்க வரணும்னா இது எனக்கு தேவை. கடைசியா பாருங்க சொல்றான், மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி. பாடுகள் மட்டும் இல்லை, என்ன சொல்ற மரணம். இந்த காரியம் சொல்லும்போது அந்த மரணன்ற வார்த்தை வந்து என்ன சொன்னா, இனி நான் அல்ல. அது எப்போ வரும்னா, இந்த பாடுகளை வந்து உங்களுக்கு மேன்மையாய் மாறும் பொழுது, இந்த பாடுகளை கடந்து போகும் பொழுது சந்தோஷம் அதை ஏற்றுக்கொண்டு அதை போக ஆரம்பிக்கும் போது கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ள கடந்து போவேன். அப்பதான் சொல்லுவீங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்து. Praise the Lord. You enter into that. The resurrection is for sure. அவருடைய மரணத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உயிர்த்தெழுதல் 100% சிம்பிளா காரியம் புரிந்து கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக அது உயிர்த்தெழுதல் நாம் காணப்பட வேண்டுமானா மரணத்துக்குள்ள அப்ப நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணணும். என்ன சொன்னா, ஆல்வேஸ் இன்டு மை கோல் இஸ் resurrection. And for resurrection is a death is required. அந்த மரணம் என்ன மரணம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மரணம். இந்த கிறிஸ்துவுடைய மரணத்தை பார்த்தீங்கன்னா, அவர் பாவம் பண்ணி தப்பு பண்ணி மரணத்துக்குள்ள வந்தார். He sacrificed for others. Amen. Hallelujah. When I go through this death, இந்த மரணத்துக்குள்ள போகும்போது என்ன தெரியுமா, it is all about God. எல்லாரையும் மன்னிங்க, எல்லாருக்காகவும் நீங்க இடைக்கு வருவீங்க. எப்படி சொல்றது, எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அந்த இடத்துக்கு வருவீங்க. ஏன் அந்த இடத்துக்கு வருவீங்க? பிகாஸ் யூ ஆர் கமிங் டு கிவ் ஜீசஸ். எல்லாமே உங்களுடைய இனிமே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. மனிதனுக்கு என்ன இருக்குது? அவன் எதை கொண்டு போக முடியும்? ஒண்ணுமே. So you come to a level where you give everything of your life. உலகத்துல வந்து இப்படிப்பட்டவனுக்கு பேரு முட்டாள். ஃபுல் ஆதி நாட்களிலே நாட்கள் ஆதி சொன்னாங்க, ஆதி பிதாக்கள் எடுக்கும்போது everybody was sacrificial. உங்களுக்கு சிபிஎம்ல இருக்கும்போது அவங்களுடைய இதை பார்த்தீங்கன்னா 2 சட்டத்தில் ஒரு சட்டம் அப்படி அது துவச்சு ஒன்று இருக்கும், ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இருக்காது. சாப்பாடு இருக்கும், சாப்பாடு இருக்காது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரியங்கள் இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பேர் அது தெரியாது. ஏன்னா மாறுது. இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வர வர மாறுது. ஏன்னா அது என்ன நினைச்சாங்கன்னா முட்டாளுங்க கிடையாது. ஏன்னா மரித்தவன் என்ன பண்ணுவான், அவனுக்கென்று ஒரு காரியம் கிடையாது. அப்ப என்ன பண்ண, தன்னுடைய காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்காக. ஜனங்க ஆஸ்வதிக்கப்படும், ஜனங்க விடுதலை ஆகும், தேசம் விடுதலை ஆகும், பட்டணங்கள் விடுதலை ஆகும், குடி போகணும், வெறி போகணும், இந்த பட்டணத்தை இது இல்லாம போகணும், பாவம் இல்லாம போகணும், பிசாசின் கிரியில் அடக்கப்பட்ட விடுதலை ஆகணும். நடந்ததா? நடந்தது. இன்னைக்கு இருக்க மாய்மாலம் கிடையாது, இன்றைக்கு இருக்க வேஷம் கிடையாது. அன்றைக்கு கர்த்தர் இறங்கி காரியங்களை செய்தார். ஒரு ஆடம்பரம் கிடையாது. பெந்தெகோஸ்தே ஆதி பெந்தெகோஸ்தே பிதாக்கள் வந்தாங்க. அவங்க காரியங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட வழி கிடையாது. குடிசைகள்ல வாழ்ந்தாங்க, ரோடுகளில் படுத்தாங்க. இன்றைக்கு சபைகள் உண்டானது, எத்தனை ஆத்மாக்கள் வந்தது, அற்புதங்கள் அப்படி நடந்தது. அவங்க தங்களுக்கு என்று மேன்மை இல்லை, தங்களுக்கு என்று ஒரு பேரு புகழ் இல்லை. இன்னைக்கு எல்லாம் மாறுது. இன்னைக்கு மாறுது. அப்போஸ்தலர் சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டுறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. நான் கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை. I'm not talking about that. அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிந்ததுல என்ன தெரியுமா, ஜனத்துக்காய் காத்திருக்கிறது, ஜெபிப்பாங்க, அழுவாங்க, புலம்புவாங்க,
ஜனத்துக்கு இருக்க அவ்வளோதான். ஜெபிப்பாங்க, இருந்தா கொடுப்பாங்க. சாப்பாடு இல்லாமல் இருக்கவே இருக்காது சபையில். இருந்தா எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். இதுதான் இருந்தது. இதுதான் சத்தியம். ஆகையினால்தான் அங்கே வல்லமை இருந்தது. அங்கே உயிர்த்தெழுந்த வல்லமை யாவரும் கண்டார்கள். It was there. There was no selfishness. தேவனுடைய நாம மகிமைக்கு, பரிசுத்தத்துக்கு, உண்மைக்கு, உத்தமத்துக்கு, தைரியமாய் மனுஷரை பிரியப்படாத வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. எலியப் எப்படி உண்டானது? லேமன் இவெஞ்சலிக்கல் ஃபெலோஷிப். he was a headmaster, a teacher. அவர் ஆண்டவர் சொன்னாரு, தமிழ்நாட்டில் லாங்குவேஜ் தெரியாத மனுஷன், தெலுங்கு மனிதன், எல்லாத்தையும் விட்டு இங்க வந்தார். இரவும் பகலும் ஜெபித்து கொண்டே இருப்பார். வேற தெரியாது, யாரையும் தெரியாது. கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்தார். அத்தனை பெரிய பெரிய படிப்பாளிகள் இருந்து எல்லாரும், ஏழை ஜனங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சார். கர்த்தர் அற்புதங்கள் செய்தார், விடுதலை கொடுத்தார். இதெல்லாம் பெரிய விஷயம். வளர்ந்து வரும்போது என்ன பண்ணாங்க? இப்ப எல்லாம் கொஞ்சம் இதான் சொன்ன பிறகு அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லைன்னு சொன்னா மரணத்துக்குள்ள போக முடியாது. அவருடைய மரணத்துக்குள்ள போக முடியலன்னா அந்த உயிர்த்தெழுதலை காணப்பட முடியாது. ஆமென். Be very careful. You have to see the glory and the power of God. ஏன்னா அதுதான், we are the light, we are the power. So நம்ம தான் வந்து அவங்க உலகத்துக்கு வேணுமா நம்ம தொடரணும். நம்ம தொடரணும். ஏன் சொன்னா கிறிஸ்துவானவர் நம் மூலமாய் தான் கிரியை செய்வார். If you are not the power, அப்புறம் எப்படி அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க? உன்னை வந்து ஜெனரேட்டர் வாங்கி வச்சுட்டு அது பவரே கொடுக்கணும். எதுக்கு அது ஜெனரேட்டர்? இன்னைக்கு அப்படிதான் ஆகுறோம். ஏன்? சொகுசு வாழ்க்கை நமக்கு வேணும். There is prosperity. ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா அது எதுக்கு? என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசமாக காணிக்கைகளை கொண்டு வாங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் இல்லாம நீ என்ன பண்றீங்க? ஆகாரம் எடுத்து படிச்சு நமக்கு தெரியும். என் வீடு பாலா கிடக்கும் போது நீ என்ன பண்ற? உனக்கு நல்ல மச்சு வீடு, நல்ல பாவை போட்டு நல்ல வீட்டில் போய் நீ தங்குற. அப்ப என்ன பண்ணுவேன்? விடணும் உன்னை. என் வீடு பாலா இருக்குது, ஆனா நீ என்ன பண்ற? நல்லா இருக்கிற. உன்னை ஆசீர்வதித்தது நானு. என் வீடு பாலா இருக்குது. அப்ப என் வீட்டை குறித்த கரிசனம் உனக்கு இல்லை. புரிஞ்சுக்கல. என்ன சொல்றாரு? மொத்த கோயில போட வைப்பேன், நீ ரொம்ப சம்பாதிப்ப, நான் ஊதுவேன். இட் இஸ் நாட் தி எனிமி. இன்னைக்கு எல்லாம் அபகரித்து பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் பார்த்து தங்களுக்கு சொல்லி பண்ணி இன்னைக்கு என்ன ஆகும் சொன்னா ஒன்றும் பிரயோஜனம் மட்டும் போய் கொண்டு இருக்கிறது. ஒரு காரியம் வரும்போது நான் பார்த்ததுதான், சத்துரு வரும்போது எதிர்த்து நிற்க ஒருவனுக்கும் தானே. இஸ்ரவேல் ஜனம்தான், உடன்படிக்கை ஜனம் தானே. மீதியானர் வரும்போது எதிர்த்து நிற்க ஒருவன் இல்லை. புரிஞ்சுக்கங்க. Is your God has no power? ஒரு வல்லமை இல்லையா? ஒரு அதிகாரம் இல்லையா? எகிப்து பார்வோன் என்ன நில அமிழ்தப்பட்டு கலங்கடித்தான், பயந்து நடுங்கினான். யுத்தத்தினால் அல்ல, கர்த்தர் செய்த பராக்கிரமத்தை கண்டு சொல்றான், நீங்க எங்களை விட்டு போயிருங்க, இல்ல நாங்க செத்து போயிருவோம். இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை நடப்பித்துதான், அடையாளங்களை செய்துதான் கர்த்தர் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆகிலும் மீதியானர் வந்த பொழுது எதிர்த்திருக்க ஒருவனுக்கும் தானே இல்லை. ஏன் தெரியுமா? ஒருவன் ஆகிலும் கர்த்தருக்காக நீக்கிறது. இன்றைக்கு கடைசி நாள்ல நாட்கள் எச்சரிக்கையா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். காலம் கொடுக்கப்பட்ட காலத்துல வசனத்தை நிலைத்திருப்போம், கர்த்தருடைய வைராக்கியத்தில் இருப்போம். அந்த பாடுகளுக்குள்ள கடந்து போவோம், மரணத்துக்குள்ள கடந்து போயிடுவோம். அந்த மரணத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? இனி நான் அல்ல கிறிஸ்துவன். எத்தனை வந்தாலும் சரி, எத்தனை மீதியான வந்தாலும் சரி, ஒரு மனுஷரை முறியடிக்கிறது போல முறியடிப்போம். எத்தனை பிசாசு தந்திர உபாயங்கள், வானலோகத்தின் பொருளாதார துரிதனைகள், சேனைகள், வல்லமைகள், அதிகாரங்கள் புறப்பட்டு வந்தாலும் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுவோம். காரணம் அவர் சிலுவையை ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஆகினால நம்ம இருதயங்கள் பலப்படுவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை பார்க்கலாம்.